மாதாஜி வீர ஜானகி பேசுகிறேன். எப்போதும் உங்ககிட்ட என்னுடைய உடல் அனுபவங்களையும் அதுக்கு நான் என்ன வைத்தியம் பண்ணி சரி பண்ணிக்கிட்டேன் அப்படி தான் சொல்லியிருக்கேன் இது வரைக்கும். இப்போ இதுவும் என்னுடைய அனுபவம் தான், ஆனால் சமையல் அனுபவம். அம்மா நல்ல சுவையாக சமைப்பாங்க, நல்ல சுவையாக பலகாரங்களாக செய்வாங்க. ஒவ்வொரு வருஷமும் மக்கள் அம்மாவுடைய பலகாரத்தை வீட்டுக்கு வரப்போ விரும்பி சாப்பிடுவாங்க. சின்ன வயசுலேருந்து அம்மா கூட நான் சேர்ந்து சமையலும் பலகாரங்களும் செஞ்சு எனக்கு அனுபவம் இருக்குது. அதில் மைசூர் பாக்கு ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள்லாம் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு யோகா வகுப்பில் செய்து காண்பித்தேன். ஒரு 4 பேர் கற்றுக்கிட்டாங்க. அதில் ஒரு பெண்ணு இன்னமும் செஞ்சிட்ருக்கா. வருஷமும் என்கிட்ட நீங்கள் எவ்வளோ தான் சொல்லி கொடுத்தாலும் நீங்கள் செய்கிற மாதிரி இல்லை, செஞ்சு கொடுங்கன்னு கேட்பாங்க. இப்போ யூடியூப் போடுறதுனால இந்த வருஷம் யூடியூப்பில் போட்டால் அதை பக்கத்தில் வச்சுக்கிட்டு பார்த்துட்டே செஞ்சுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்கு என்னோட அம்மா செஞ்சு எனக்கு கற்றுக் கொடுத்த மைசூர் பாக்கை இப்போ உங்களுக்கு செய்து காட்டுறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஒரு சின்ன டம்ளர் அளவில் செஞ்சு பாருங்கள். நானும் சின்ன டம்ளரில் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதை நான் எங்கள் அம்மாவுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். இந்த வீடியோவை பாருங்கள், பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்டை யூடியூபு கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மைசூர் பாக்கு செய்ய தேவையான பொருட்கள்: ஒரு சின்ன டம்ளர், எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அதே டம்ளரில் எல்லாமே அளந்துக்கோங்க. ஒரு டம்ளரு கடலை மாவு, அதே டம்ளர் 2 டம்ளர் சர்க்கரை, அதே டம்ளரில் 1 டம்ளர் ரீஃபைண்டு ஆயிலு, அதே டம்ளரில் 1 டம்ளர் நெய் எடுத்துக்கலாம். நான் எனக்கு செய்ய தேவையான 3/4 டம்ளர் எடுத்துருக்கிறேன். தேவைன்னா பின்னாடி சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம அந்த மைசூர் பாக்கு செஞ்சதை கொட்டுறதுக்கு தேவையான பாத்திரம் எடுத்து நெய் தடவி வச்சுக்கலாம். நம்ம கிண்டிகிட்டு இருக்கிறப்ப இதை தடவிட்டு இருந்தோம்னா அங்கே செவந்துடும். வாணலியில் அந்த ரீஃபைண்ட எண்ணெயை ஊற்றி சூடுபடுத்திடலாம். சர்க்கரையை ஒரு பாத்திரத்தில் கொட்டி தண்ணீர் சர்க்கரை முழுகிற அளவு வச்சிடலாம். சர்க்கரை கரைஞ்சிட்ருக்கும். இப்போ கடலை மாவை ஒரு தட்டில் கொட்டி அது நடுப்புற கொஞ்சம் குழி பண்ணி எண்ணெயை சூடுபடுத்திட்டு வெதுவெதுப்பாக சூடு இருந்தால் போதும். அந்த எண்ணெயில் கொஞ்சம் எடுத்து இந்த கடலை மாவில் விட்டு கடலை மாவு பிசைஞ்சுக்கணும். ஏன் இப்படி பிசைகிறோம் அப்படின்னா, கடலை மாவில் எண்ணெய் கலந்து பிசைஞ்சு சலிச்சு போட்டோம்னா கட்டி விழாது. இப்போ கடலை மாவு எண்ணெய் போட்டு பிசைஞ்சதை சலிக்கிறோம். சாதாவாக சலிக்கிறப்ப மாவு கொட்டுற மாதிரி இதில் கொட்டாது. அதனால் நம்ம கை வச்சு தேய்ச்சி சலிச்சுக்கிறோம். இப்போ பாருங்கள், நல்லா உதிரியாக கொட்டுது பாருங்கள். இது சலிச்ச மாவு. அடுத்து சர்க்கரையை கரைச்சி வடிகட்டிக்கணும். சர்க்கரையை அப்படியே விடக்கூடாது, கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடியில் தங்கி கலர் மாறிடும். இப்போ சர்க்கரையை வடிகட்டிக்கிறோம். சிலர் பால் ஊற்றி அழுக்கு எடுப்பாங்க. நாங்கள் எப்போவுமே இப்படி வடிகட்டி தான் செய்வோம். சிம்மிலேயே வச்சு பதம் பார்க்கணும். மைசூர் பாக்கு செய்கிறப்போ 2 அடுப்பு நம்ம பயன்படுத்தணும். ஒரு அடுப்பில் மைசூர் பாக்கு கடலை மாவு கொட்டி கிண்டிகிட்டே இருக்கணும். இன்னொரு அடுப்பில் எண்ணெயும் நெய்யும் கலந்ததை சிம்மில் வச்சு கொதிக்கணும். அது அந்த எண்ணெய் சூடான பிறகு கரண்டியில் எடுத்து இதில் ஊற்றுறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் 2 அடுப்பையும் நம்ம பயன்படுத்தணும். இப்போ சர்க்கரை பாகு பார்க்கணும். ஒரு கம்பி பதம் வரணும். அப்போ தான் நம்ம ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கு வரும். அந்த சர்க்கரை பாகு விழறது கடைசியாக மேலே எழும்பி போகணும். அப்படி கொஞ்சம் திரும்ப மேலே எழும்பி போகணும். அதுதான் அளவு பதம். நம்ம சிம்மில் வச்சு கிளறிட்டே இருக்கணும், பார்த்துட்டே இருக்கணும்.
இப்போ பாருங்க, அப்படி கடைசியாக வந்துட்டு ரிட்டர்ன் போகும். இப்போ கடலை மாவை கொட்டிடலாம், அந்த சலிச்ச கடலை மாவை கொட்டிடலாம். கொட்டி கிளறணும். உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமே கட்டியெல்லாம் கரைஞ்சிரும். நம்ம ஏற்கனவே எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிருக்கோம். இப்போது அந்த எண்ணெயும் நல்லா கிளறி விட்டுறலாம். இந்த கடலை மாவு வந்து நல்லா கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த எண்ணெய் நெய் கலந்ததை கரண்டியில் எடுத்து ஊற்றி கிளறணும். கலர் இப்போ பாருங்கள், நல்ல டார்க் கலரில் இருக்குது. இதே கடைசியாக கொட்டுறப்ப பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகி லைட் கலர் ஆகும். நெய் தான் ஊற்றி செய்யணும்னு இல்லை, ரீஃபைண்ட் ஆயிலு டால்டாவும் போட்டு செய்யலாம். எங்கள் அம்மா வந்து டால்டா போட்டு தான் செய்வாங்க. இப்போ பாருங்கள், அந்த கரண்டியில் எண்ணெய் எடுக்கிறப்ப நல்லா நுரைச்சி வருது பாருங்கள். இந்த நுரை அடங்கின பிறகு திரும்ப கரண்டியில் மோண்டு ஊற்றணும். இது கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த சுட்ட எண்ணெய் நான் மட்டும்தான் இப்படி நுரைச்சி வரும். இப்படி ஊற்றி கிளறிட்டே இருக்கணும். நீங்கள் நெய் இல்லை எப்பயோ செய்ய நினைக்கிறீங்க, டால்டா தான் இருக்குன்னா டால்டாவும் போட்டு செய்யலாம். ஆனால் நெய்யோடைய டேஸ்ட்டு சுவை வராது. பட்டு மாடல் எல்லாமே இதே போல் அப்படியே வரும். கை விடாமல் கிளறணும். ஆனால் சிம்மிலேயே தான் வச்சுக்கணும் நம்ம, இல்லைன்னா அடி பிடிக்கும். அந்த எண்ணெயை இழுத்த உடனே அதிலிருந்து நெய் எண்ணெய் கலந்த கரண்டியில் எடுத்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கடைசியாக வந்து நல்லா விட்டுக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா எண்ணெயும் விட்டுடலாம். விட்ட பிறகு நல்லா கிளறணும். இப்போ பாருங்கள், முன்ன இருந்ததை விட நல்ல நுரைச்சி வந்திருக்குது, கேப்பு விழுந்திருக்குது, கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். எல்லா எண்ணெய் நெய்யெல்லாம் விட்டாச்சு. இன்னும் கொஞ்சம் நெய் தேவைப்படுமானா போதுமானதாக இருக்குது. இப்போ இன்னும் 2 கிளறிட்டு கொட்டிடலாம். உயரமான பாத்திரத்தில் ஏன் கொட்டுறோம் அப்படின்னா, மேலேயும் கீழேயும் லைட் கலர் கிடைக்கும், நடுப்புற நல்ல டார்க் கலர் கிடைக்கும். ஏன்னா கடலை மாவு அவ்வளோ சீக்கிரத்தில் சூடு குறையாது. அதனால் இப்போ இது வந்து கலர் கரெக்டாக இருக்குது, பதமாக இருக்குது, தூக்கி கொட்ட போகிறோம். அந்த உயரமான பாத்திரத்தில், நெய் தடவன பாத்திரத்தில் தூக்கி கொட்டுறோம். இதில் வந்து நம்ம அமுத்தக்கூடாது, ஒரு ஸ்பூன் வச்சு மேலாவில் சமப்படுத்தலாம், லேசாக, ரொம்ப அழுத்தக்கூடாது. இப்படி ஸ்பூனில் சமமாக தடவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுறணும். 10 நிமிஷத்துக்கு பிறகு தான் நம்ம வந்து கோடு கிழிக்கணும். ரொம்ப லேட்டாக கிழிச்சோம்னா உள்ள வரைக்கும் போகாது, உடையும். அதனால் இப்பயே நம்ம கோடு கிழிச்சு வச்சிடறோம். இப்போ அப்படியே நேராக கோடு கிழிக்கிறோம். கடைசி வரைக்கும் போகும் கத்தி. இப்போ புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறப்ப உள்ளே போகும். இன்னும் நேரம் ஆயிடுச்சுன்னா கஷ்டமாயிடும், உடையும். இப்போ அப்படியே வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து அப்படியே கவுத்து கொட்டி துண்டு துண்டாக எடுத்துடலாம். இதில் நமக்கு எந்த பீஸ் வேணுமோ, அதில் எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த அளவு கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள்,
இதில் மேலேயும் கீழேயும் லைட் எல்லோவாக இருக்கும், நடுப்புற டார்க் கலர் இருக்குது. இது ட்ரெடிஷ்னல் மைசூர் பாக்கு, பழைய கால மைசூர் பாக்கு மாதிரியே பாருங்கள், ஓட்டையெல்லாம் உள்ளதாக இருக்குது பாருங்கள். புட்டு காமிக்கிறேன் பாருங்கள், எப்படி வந்திருக்கு, பார்க்கவே அழகாக இருக்குல்ல. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம்.